இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நீண்ட காலமாக ஒரு போட்டி இருந்து வருகிறது. அது கிரிக்கெட் போட்டியோ, பொருளாதார போட்டியோ அல்லது இராணுவ பலத்தில் போட்டியோ அல்ல. அது பாஸ்மதி அரிசிக்கான போட்டி. பாஸ்மதி அரிசியின் புவியியல் தோற்றம் மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகள் தொடர்பாக இரு நாடுகளும் சர்ச்சையிலும் போட்டியிலும் ஈடுபட்டு வருகின்றன. பாஸ்மதி அரிசி என்பது அதன் நீண்ட அரிசிகள், தனித்துவமான நறுமணம் மற்றும் தனித்துவமான அமைப்புக்கு பெயர் பெற்றது. இது முதன்மையாக இந்திய துணைக்கண்டத்தில், குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் வடக்கு பகுதிகளில் வளர்க்கப்படுகிறது. எனவே இரு நாடுகளும் பாஸ்மதி அரிசியை தங்களது கலாச்சார மற்றும் விவசாய பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என உரிமை கோரியுள்ளன. இது இரு நாடுகளுக்கும் இடையே பாஸ்மதி அரிசியின் தோற்றம் மற்றும் அங்கீகாரம் குறித்த போட்டிகளுக்கு வழிவகுத்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு இந்தியா பாஸ்மதி அரிசிக்கான ஜியாகிராபிக்கல் இண்டிகேஷன் ஸ்டேட்டஸ் எனப்படும் புவிசார் குறியீட்டு அந்தஸ்தை வெற்றிகரமாக பெற்றது. அதாவது இது இந்தியாவின் புவியியல் பகுதிக்கு உரித்தான ஒரு தனித்துவமான பொருளாக அங்கீகரிக்கிறது. இந்த புவிசார் குறியீடு நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளில், குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் உள்ள சில பகுதிகளில் பயிரிடப்படும் பாஸ்மதி அரிசியை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதற்கான பிரத்யேக உரிமையை இந்தியாவுக்கு வழங்குகிறது. அதே சமயத்தில் பாகிஸ்தானும் பாஸ்மதி அரிசியை உற்பத்தி செய்கிறது. மேலும் பாஸ்மதி இரு நாடுகளின் பகிரப்பட்ட கலாச்சார பாரம்பரியம் என்று வாதிடும் பாகிஸ்தான் பிரத்யேக புவிசார் குறியீட்டு உரிமைகளுக்கான இந்தியாவின் உரிமை குரலை எதிர்த்து வழக்கு தொடுத்துள்ளது. மேலும் பாஸ்மதி அரிசியை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளின் தயாரிப்பாக அங்கீகரிக்க கோரியுள்ளது. பாஸ்மதி அரிசி தொடர்பாக இந்தியா, பாகிஸ்தான் ஆகியவற்றுக்கு இடையேயான மிக முக்கியமான பதட்டங்களில் ஒன்று சர்வதேச சந்தைகளுக்கு, குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பானது. இந்தியா பாஸ்மதி அரிசிக்கு ஏற்கனவே புவிசார் குறியீட்டு பாதுகாப்பை பெற்றுள்ளதால் இந்திய அரிசி ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச சந்தையில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதை எளிதாக்குகிறது மற்றும் பாரம்பரிய பாஸ்மதி வகையின் பாகிஸ்தானிய ஏற்றுமதியை கட்டுப்படுத்துகிறது. கடந்த 2019இல் பாகிஸ்தானுக்கு பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா தடை விதித்தது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் இறுக்கியது. மத்திய கிழக்கு போன்ற சந்தைகளுக்கு பாஸ்மதி ஏற்றுமதியை அதிகரிக்க பாகிஸ்தான் முயற்சித்தது. ஆனால் இந்தியாவின் புவிசார் குறியீட்டு பாதுகாப்பு பாகிஸ்தானின் முயற்சிகளை சிக்கலாக்குகிறது. பாஸ்மதி அரிசி தொடர்பான இந்த போட்டி இரு நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, கலாச்சார ரீதியாகவும் உள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பாஸ்மதி அரிசியை தங்களது சமையல் மற்றும் விவசாய மரபுகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதுகின்றன. பாஸ்மதி அரிசி தங்கள் விவசாய நடைமுறைகள் மற்றும் பிராந்திய பாரம்பரியத்துடன் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளது என்பதை இந்தியா வலியுறுத்துகிறது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் பாஸ்மதி அரிசி இரு நாடுகளிலும், குறிப்பாக சிந்து நதிப்படுகையை ஒட்டிய பகுதிகளில் எல்லை தாண்டியும் வளர்க்கப்படுவதால் அது பாகிஸ்தானுக்கும் உரியது என்பதை வலியுறுத்துகிறது. இந்த சர்ச்சை ராஜதந்திர மட்டங்களை கூட எட்டியுள்ளது. இரு நாடுகளும் சர்வதேச மன்றங்களில் சட்டப்பூர்வ புகார்களை பதிவு செய்துள்ளன. பாஸ்மதி அரிசியை குறிப்பிட்ட இந்திய பிராந்தியங்களின் தயாரிப்பாக காப்புரிமை பெறுவதற்கான இந்தியாவின் முயற்சிகள் மற்றும் புவிசார் குறியீட்டிற்கான அதன் அழுத்தம் ஆகியவை பாகிஸ்தானின் எதிர்ப்பை சந்தித்துள்ளன. மறுபுறம் பகிரப்பட்ட புவியியல் அந்தஸ்துக்காக பரப்புரை செய்வது மற்றும் அதன் ஏற்றுமதியை பாதுகாக்க முயற்சிப்பது உட்பட பாஸ்மதி அரிசிக்கான அதன் உரிமைகளை உறுதி செய்ய பாகிஸ்தான் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் பாஸ்மதி அரிசி ஒரு பாகிஸ்தானிய தயாரிப்பு என அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்களில் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது. இருப்பினும் இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. தற்போது இந்த வழக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சென்றுள்ளது. அங்கு தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் என இரு நாடுகளும் காத்திருக்கின்றன. வழக்கில் வெற்றி பெறும் நாட்டுக்கு பாஸ்மதி அரிசிக்கான ஜியாகிராபிக்கல் இண்டிகேஷன் ஸ்டேட்டஸ் வழங்கப்படும். இந்த ஸ்டேட்டஸ் ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியுடன் தொடர்புடைய தயாரிப்புக்கு அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பை வழங்கும்.